டைம் பார்க்க போறோம். ஓகே ஓகே. உண்மையாவே நடந்தது. ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 18ல இருக்கு பைபிள்ல. ஓகே ஓகேவா? அந்த ஓல்டன் டேஸ்லலாம் காட் யார்கிட்டயா பேசணும்னா யார் அனுப்புவாங்க? ப்ராஃபட்ஸ் அனுப்புவாங்க. ஓல்டன் டைம்ஸ்லலாம் யார் ரூல் பண்ணா? கிங் ரூல் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இஸ்ரேலைட்ஸை ரூல் பண்ண ஒரு ராஜா பேரு ஆகாப். ஸோ இந்த ஆகாப் ராஜா வந்து வெரி பேட் ராஜா. ஸோ அந்த இஸ்ரேலைட் மக்கள் கிட்டலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பால் அப்படின்ற காடு தான் நீங்கள் வர்ஷிப் பண்ணோம், அவங்க தான் உங்களோட காடு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஐடல்லாம் வர்ஷிப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய கெட்ட கெட்ட விஷயமா இஸ்ரேலைட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இஸ்ரேலைட்ஸும் என்ன பண்ணுவாங்க? ஆமா, அந்த காலத்துலலாம் இப்பவுமே வந்துட்டு நம்ம தப்பு பண்ணும்போது நம்மளை பனிஷ் பண்றாங்களா இல்லையா சில நேரம், அதே மாதிரிதான் அந்த டைமும் இந்த மாதிரி பால் எல்லாம் வர்ஷிப் பண்றாங்கன்னு தெரிஞ்சோடனே காட் வந்து 3 வருஷம் மழையே இல்லாம வச்சிருவாங்க. ஸோ ஒரு நாள் இந்த ப்ராஃபெட், அங்க இருந்த ப்ராஃபெட், அந்த டைம்ல இருந்த ப்ராஃபெட் பேரு எலைஜா. ஸோ இந்த எலைஜா கிட்ட காட் வந்துட்டு, நான் என்னோட பவர் எப்படின்னு காட்டணும், ஸோ என்ன பண்ணு, கிங் ஆகாபை போய் மீட் பண்ணுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ கிங்கோட என்னென்ன பேசணும் அப்படின்னு காட் சொல்றதெல்லாம் கொண்டு போய் யார்கிட்ட போவாங்க? இப்போ ப்ராஃபெட் எந்த ராஜா? அந்த ராஜா பேர் எனக்கு ஆகாப் ராஜா கிட்ட போறாங்க. இந்த ப்ராஃபெட் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உன்னோட மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு மவுண்ட் கார்மெல்க்கு மேல நீ வந்துடணும், கூடவே எல்லா அந்த பால் வர்ஷிப்பர்ஸ் அந்த ப்ரீஸ்ட்லாம் இருப்பாங்களே எல்லாரையும் கூட்டிட்டு வா, நான் வந்து யாரு ட்ரூ காடுன்னு ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் கார்மல் கூட்டிட்டு போவாங்க. ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேல போயிடுவாங்க. எல்லா மக்களும் அங்கே மேலே போயிடுவாங்க. போன உடனே எலைஜா சொல்லுவாங்க, ஒரு கேம் மாதிரி வச்சுக்கலாம், இந்த கேம்ல யாரு ட்ரூ காடுன்னு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன போட்டினா உங்களோட ப்ரீஸ்டும் வரணும், நானும் வந்து என்னோட காடை ரெப்ரசன்ட் பண்ணி வருவேன், 2 பேரும் ஒரு புல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? கத்தி. அதுக்கப்புறம் அதை எரிக்கலாம் செய்வாங்க. ஸோ ஃபயர் தேவைப்படும், உட்டு அதெல்லாமே எடுத்துட்டு வாங்க. ஆனா நீங்க எரிக்க கூடாது. யாரோட காடு உண்மையான காடோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களே எரிச்சு அவங்களோட சாக்ரிஃபைஸ அவங்களே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே மக்களும் ஓகேன்றுவாங்க. 2 ஆல்டருங்க. ஃபர்ஸ்ட் ஆல்டர்ல பாலோட ப்ரீஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாரு, புல்லெல்லாம் கட் பண்ணி எல்லாம் நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருவாரு. எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு பாலை கூப்பிடுவாங்க. ஆனா பால்னு ஒரு காடு இருக்கா? ஸோ யாருமே வரமாட்டாங்க. மார்னிங்ல இருந்து ப்ரே பண்ணி பண்ணி என்னெல்லாமோ செஞ்சு பார்ப்பாங்க, வரவே மாட்டாங்க. மத்தியானத்துக்கு மேல எலைஜாக்கு சிரிப்பே வந்துடும். ஓ, ஒருவேளை உங்க காட் தூங்கி இருப்பாரா இருக்கும், அதனால நல்லா சத்தம் போட்டு கூப்பிடுங்க அப்படிம்பாங்க. கோவம் வந்துடும், நம்மள இவ்வளோ டீஸ் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஆல்டர் மேல போய் குதிச்சு பார்ப்பாங்க, கத்தி பார்ப்பாங்க, ஆடி பார்ப்பாங்க. ஆனா ஈவினிங் வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது. சோ இப்போ யாரோட டர்ன்? இப்போ எலைஜா டர்ன். எஸ். சோ எலைஜா கிட்ட போய் எலைஜா வந்துட்டு, இப்போ என்னோட டர்ன், உங்களோட டர்ன் முடிஞ்சது, நான் ஒரு ஃபுல் டே கொடுத்துருக்கேன், ஒண்ணுமே நடக்கல, சோ இப்போ என்னோட டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்டரை சுத்தி ஒரு ட்ரென்ச் ஒன்று போட்டாங்களாம். கடைசியில வின் பண்ணிட்டா நம்ம சில டைம் அப்படிதானே பண்ணுவோம், இல்ல 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 இது சீட்டிங் அப்படின்னு ஏதாவது படி போடுவோம்ல, அதெல்லாம் போட்டுறக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரென்ச் மாதிரி பண்ணி அங்க வந்துட்டு 4 லார்ஜ் ஜார்ஸ்ல தண்ணியை ஊத்துவாங்க. தண்ணியை ஊத்திடுவாங்க. உட்டு வந்து ட்ரையா இருக்கும் போது எரியுமா, வெட்டா இருக்கும் போது எரியுமா? ட்ரையா இருக்கும் போது. இந்த எலைஜா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, 3 டைம்ஸ் அந்த உட்டை தண்ணியில நனைச்சு வச்சிருவாங்க. அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கா நம்ம லைட் பண்ண? வரவே வராது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ண உடனே மக்கள் என்னடா இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்களேன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எலைஜா வந்துட்டு ப்ரே பண்ணுவாங்க, ஓ காட் ஆஃப் ஹெவன்,
என்ன பண்ணுங்க, என்னோட சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணுங்கன்னு ஒரு ப்ரே பண்ணுவாங்க. மேல ஃபயர் வந்து ஃபுல்லா கன்சியூம் பண்ணிடும். ஆமா, அப்போதான் எலைஜா என்ன பண்ணுவாங்க, எல்லார்கிட்டையும் இதுதான் ட்ரூ லிவிங் காட், பாத்தீங்களா நீங்க எல்லாரும் இந்த மாதிரி தப்பான வழியில போனனாலதான் காட் வந்து மழை வர விடாம வச்சிருக்காங்க. ஸோ நீங்க ஒழுங்கா ப்ரே பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், மழை வரும்னு சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்த இன்னொரு கொஞ்ச நாள்ல மழையும் வரும். எலைஜா ப்ரே பண்ணுவாங்க, எலைஜா ப்ரே பண்ணதும் மழை வரும். அதுதான் இந்த வீக்கோட ஸ்டோரி. இதுல இருந்து என்ன படிக்கிறேன், நான் வந்து ட்ரூ காட் மட்டும் தான் வர்ஷிப் பண்ணோம். வேற தப்பான நாட்கள் சொல்ற வேலை போக கூடாது. ஓகே, சொன்ன மாதிரி கிங் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் 3 years மழை இல்லாம அப்படின்னா எப்படி இருந்திருக்கும், மாடு ஆடு எல்லாம் செத்து இருக்கும் தண்ணி இல்லாம. அவங்களால எதுவுமே ஹார்வெஸ்டே பண்ணிருக்க முடியாது, சாப்பாடு சரியா இருந்திருக்காது மக்களுக்கு, செடி எதுவும் வராதுல்ல தண்ணி இல்லைன்னா. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ கஷ்டம் இருந்ததா. நம்மளும் குச்சலனா இருக்கும்போது நிறைய கஷ்டம் அப்படி வரும். ஆனா அந்த கஷ்டம் வந்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் தெரியுமா, இந்த கடவுள் எப்பவுமே இப்படிதான் நம்மளை வந்து இப்படிதான் டார்ச்சர் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், கடவுளை திட்ட ஆரம்பிச்சிருவோம். ஒரு எக்ஸ்டென்ட் மேல அது என்ன ஆகும்னா, இனிமேல் நான் இந்த காட் கிட்ட நான் ப்ரே பண்ண மாட்டேன், நான் பைபிள் ரீட் பண்ண மாட்டேன்னு போகும். அதுக்கப்புறம் இப்பதான் பைபிள் ரீட் பண்ணல, ப்ரே பண்ணல, அதனால நம்ம ஜாலியா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தலாம், எல்லாம் தப்பு பண்ணலாம், யாரும் நம்மளை குவெஸ்டின் பண்ண மாட்டாங்க. இப்படி நிறைய தப்பு பண்ணிட்டே போவோம். ஆனா இந்த மாதிரி பாடுகள் மத்தியில நம்ம வந்து காடை வர்ஷிப் பண்ணி ப்ரேஸ் பண்ணும்போது எவ்வளோ டஃப்பான சுச்சுவேஷன்னாலும் அதை எப்படி மாற்றி கொடுக்கறதுக்கு காடால முடியும். ஓகேவா? இப்போ அந்த வுட்டு வந்து ஈரமா இருந்தது, ஃபயர் இவங்கெல்லாம் பற்ற வச்சா பற்றவே முடியாது, பற்ற வைக்கவே முடியாது தானே. ஆனா காட் வந்து அந்த இடத்துல தான் அவங்களோட ஹேண்ட் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஹேண்டுன்றத காட்டுறாங்க. ஓகேவா? 1 Thessalonians chapter 5 verse 16 to 18 என்ன தெரியுமா சொல்லுது, Be joyful always, pray continually, give thanks in all circumstances, for this is God's will for you in Christ Jesus. ஓகேவா? நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், ஜாய்ஃபுல்லா இருக்கணும். எந்த விஷயம்னாலும் ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு யோசிக்காம காட் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்கன்னு நம்ம ப்ரே பண்ணி ஏசப்பாவை ப்ரேஸ் பண்ணும்போது எவ்வளோ டஃப்பான சிச்சுவேஷனை கூட மாற்றி கொடுக்கறதுக்கு ஏசப்பாவால முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் நாங்கள் எள்ளுக்குட்டியோட உங்களை மீட் பண்றோம்.